ஒரு சாவுக்குள் பாடி அடக்கம், திரிசாவுக்குள் விசில் சங்கு அடக்கம். கையை விட்டு காலை வாரி போனவர்கள் அவர்கள் வீட்டு மளிகை லிஸ்டில் உப்பு மட்டும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு விட்டு விலகி ஓடி போயிருக்கலாம். நடந்தது ஒரு விபத்து. இதனால் அல்லவா திராவிட முன்னேற்ற கழகம் அசைந்து விடும், மந்திரி பதவி கிடைக்கும் என்று நாக்கை தொங்க போட்டு கொண்டு பனையூர் பாவையின் கால்களிலே விழுந்து தஞ்சம் கிடக்கிறார்கள் ஒரு அமைச்சர் பதவி என்கிற நாற்காலிக்காக. இந்த ஓடுகாலிகளுக்கு எந்த தருணத்திலும் அறிவாலயம் அடைக்கலம் தரக்கூடாது. கைக்கே கை கொடுத்தது கழகம் தானே, கைக்கே கை கொடுத்தது கழகம் தானே. நமக்கு கை கொடுத்து பழக்கமே தவிர காலை வாரி விட்டு கழகத்திற்கு என்றைக்கும் பழக்கம். நமக்கு தோல்வி புதிதில்லை, வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பது புதிதில்லை. இலங்கை தமிழர்களுக்காய் தலைவர் ஆட்சியே இழக்கவில்லையா? நெருக்கடி நிலையை எதிர்த்தார் என்ற காரணத்தினாலேயே ஆட்சி கலைக்கப்படவில்லையா? அன்று இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து தலைவர் கேட்டார், நீங்க இந்த இடம் கவனிக்கணும், நெருக்கடி நிலையை கொண்டு வந்து இந்த நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட எல்லா தலைவர்களையும் அங்கே சிறையிலே அடைத்து இந்திய நாடு முழுக்க ஒரு சிறை, ஒரு நாடே சிறையாகி போய் நாட்டு தலைவர்கள் எல்லாம் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது தப்பித்து வந்து அடைக்கலம் கொடுத்தவர் அருந்தமிழ் கலைஞர். தமிழ்நாடுதான் அவர்களை சிறைப்படுத்தாமல் குறைப்படுத்தாமல் அவர்களை பாதுகாத்து தந்தது. அப்பொழுது நெருக்கடி நிலையை கொண்டு வந்து இந்த நாட்டிலே மிகப்பெரிய வேதனையை, அல்லலை, இயக்கங்களை ஒடுக்கி சுதந்திர உரிமைகளை பறித்து முடக்கி போட்ட பொழுது தலைவர் கலைஞர் என்ன நளினமாக கேட்டார்னா, அம்மாவே வந்து அடிக்கடி கலைத்தால் மக்களாட்சி எப்படி மலரும் என்று கேட்டார். அம்மாவே கலைச்சிட்டான்னா, அம்மாவே வந்து அடிக்கடி கலைத்தால் மக்களாட்சி எப்படி மலரும்னா, தன் ஆட்சியை கலைத்த இந்திராவிற்கே முடிசூடி பார்த்த ஒரே கலைஞர் அவர்தான் வரலாற்றில் வாழக்கூடியவர்கள். வரலாறு பிறப்பை பதிவு செய்யும், வரலாறு இறப்பை பதிவு செய்யும். ஆனால் என்றைக்கும் அந்த வரலாற்றை பதிவு செய்கிற வரலாறு தான் முத்தமிழறிஞர் கலைஞர். இல்லையா? எந்த பாதகம் யார் ஏற்படுத்தினாலும் கூட நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விளக்கை ஏற்றுகிற பொழுது திரி இருக்கிறது, திரியிலே வத்தி குத்தி வைத்து கொளுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திரி என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு விளக்கை கொளுத்துகிற பொழுது தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஒரு விளக்கை கொளுத்துகிற பொழுது திரி இருக்கிறது விளக்கில், வத்தி குச்சியை உரசி கொளுத்துகிற பொழுது திரி என்ன செய்கிறது தெரியுமா? தன் தலைக்கு கொள்ளி வைத்தவனுக்கே முதல் வணக்கம் செய்கிறது. தன் தலைக்கு எவன் கொள்ளி வைத்தானோ அவனுக்கே முதல் வணக்கம் செய்கிறது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இல்லையா? நான் எண்ணி பார்க்கிறேன், அவர்கள் வீட்டு மளிகை லிஸ்டில் உப்பு மட்டும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திரும்ப சொல்கிறேன், கையை விட்டு காலை வாரி போனவர்கள் அவர்கள் வீட்டு மளிகை லிஸ்டில் உப்பு மட்டும் கட்டாயம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. செங்கோட்டையில் ஒரு சிம்மாசனத்தை தந்த தலைவர் அவர்களுக்காக தன் ஆட்சியை இழந்தார். கரையேறாத கன்னி தீவு. நீங்கள் எண்ணி பாருங்கள், பாரடர்ந்த இந்த பூமியில் கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும். இலங்கையை பாருங்கள், கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும். என்ன இதன் பேரென்றால் இலங்கை என சொல்லுகின்றார்.
பார் அழுத கண்ணீர் பனிக்கடலாய் விரிந்திருக்க, யார் அழுத கண்ணீர் இது கடல் நடுவே நிலம் மிதக்கும் என்று அந்த மக்களுக்காக குரலும் உரமும் கொடுத்த தலைவர் 2 முறை ஆட்சியை இழந்தார். 2 முறை ஆட்சியை இழந்தார். எப்படி கொளுத்திய திரி அந்த குச்சிக்கு வணக்கம் போட்டு கும்பிட்டு நிற்கிறதோ, பகைவனுக்கும் நன்மை செய்தவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பன் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு விட்டு விலகி ஓடி போயிருக்கலாம், விட்டு விலகி நிற்கலாம், விலகி நின்று வேடிக்கை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நாள் வரும். 7000 கும்பாபிஷேகத்திற்கு மேல் நிறைவேற்றிய கையை உடையவன் என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான். எனவே நடந்தது ஒரு விபத்து. என்ன விபத்து என்பதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதனாலல்லவா திராவிட முன்னேற்ற கழகம் அசைந்து விடும். ஒற்றை வரியில் சொல்கிறேன், நீங்க மேப்ல பார்த்திருக்கலாம். பூமத்திய ரேகையை பூகம்பங்கள் புரட்டிவிட முடியாது. வானம் மின்னலால் கிழியாது, இடிகளால் பிளவுபடாது. இன்றைக்கு கொள்கை அடிப்படை இல்லாத காரணத்தால் ஓட்டிவிடப்பட்ட ஒரு கூட்டம் படையெடுத்து போய் தன் சொந்த இயக்கத்திற்கே உப்புக்கு துரோகம் செய்து விட்டு போகிறார்கள். அவர்களெல்லாம் சலவை நோட்டுகளுக்காக அழுக்காகி போனவர்கள், மந்திரி பதவி கிடைக்கும் என்று நாக்கை தொங்க போட்டு கொண்டு பனையூர் பாவையின் கால்களிலே விழுந்து தஞ்சம் கிடக்கிறார்கள். ஒரு அமைச்சர் பதவி என்கிற பதவிக்காக போய் நிற்கிறார்கள். இந்த நாட்டில் செத்து போனால் சிவலோக பதவி, வைகுந்த பதவி, இறந்தவனுக்கே பதவி கொடுக்கிற தேசம். இவர்கள் கொள்கை செத்து போன பிணங்கள் என்கிற காரணத்தால் பதவிகளை தேடி போகிறார். ஆனால் இடிகளால் வானம் பிளக்காது, மின்னலால் வானம் கிழியாது. நட்சத்திரங்கள் வானிலே இருந்து உதிரும். இங்கே இருந்த நட்சத்திரங்கள் கூட பிறையோடு நட்சத்திரம், நீல வண்ணத்தோடு நட்சத்திரம் என்று நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடலாம். ஏன் நட்சத்திரமே எரி நட்சத்திரமாய் கீழே விடலாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என்றைக்கும் உதய சூரியன் கீழே விழுந்து விட்டதாய் வரலாறு. எனவே அந்த தலைவன் பெயரை உச்சரிப்பதற்காக அவன் பிறந்த நாள் கவியரங்கில் வருகை தந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், விட்டு ஓடிப்போனவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் என் அருமை தலைவர் தந்த தலைவரே, எங்கள் தளபதியே உனக்கு சொல்கிறேன், இந்த ஓடுகாலிகளுக்கு எந்த தருணத்திலும் அறிவாலயம் அடைக்கலம் தரக்கூடாது. சொந்த கட்சியே உதடு மூடி இந்த நாட்டின் பிரதமராக வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மனிதனை தேசத்தில் முதலாய் இதழ் திறந்து நீதான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த பண்பாட்டு தலைவன் வாழ்கிற பூமி இந்த பூமி. கொஞ்சமாவது இருக்கிறதா? ஏதாவது ஒட்டி கொண்டிருக்கிறதா? இல்லை. இவர்கள் நாற்காலியாகவே ஆடிப்போனார்கள். நான் சொல்லுகிறேன் தம்பி, கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்றைக்கும் வடக்கு இடக்கு தான் செய்யும்.
வடக்கு தெற்குக்கு இடக்கு தான் செய்யும். எனவே மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு மீட்சி என்பது அண்மையில் போன 5ஆம் தேதி தளபதி அவர்களை பார்த்து நான் சொன்னேன், எல்லா இஸ்லாமிய பெருமக்களெல்லாம் என்னுடன் வந்திருந்தார்கள். சொன்னேன், மு.க. ஸ்டாலின் நீ முதல்வர் ஆகும் நாள் முஸ்லிம்களுக்கு 3ஆம் பெருநாள், தமிழினம் அனைத்திற்கும் தமிழர் திருநாள் என்று சொன்னேன். இன்றைக்கு உரத்தோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மரபணுவில் இருக்கிறது. எனவே அத்த குலத்து அருநீர் பறவை போல அங்கே இருக்கிற தண்ணீரை குடித்து ஈரத்திலே வாழ்ந்த அந்த பறவைகளெல்லாம் விட்டு விலகி சென்றிருக்கலாம். ஆனால் இது சிதையாத கூடு. திராவிட முன்னேற்றக் கழகம் சிதையாத கூடு, உயிரால் கட்டி வைத்திருக்கிற கூடு. 8 கோடி தமிழனுக்கும் இதுதான் கூடு, வேறு கூடு இல்லை என்பதை நாட்டுக்கு உணர்த்துவோம். இன்றைக்கு தலைவர் பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம். நமக்கு கடமைகள் பெரிது. ஒரு களம் தவறி இருக்கலாம், போரிலே தவறில்லை இல்லையா? போரிலே தவறில்லை. நிறைவாய் சொல்லுகிறேன், ஒரு சாவுக்குள் பாடி அடக்கம். எந்த பாடின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சாவுக்குள் பாடி அடக்கம், திரிசாவுக்குள் விசில் சங்கு அடக்கம். அவர் அமித்ஷான் கூட வச்சுக்கோங்க. ஒரு சாவுக்குள் பாடி அடக்கம் முடிஞ்சிருச்சு, திரிசாவுக்குள் விசில் சங்கு அடக்கம். சூரியன் நிச்சயம் உதிக்கும். சுவாசிக்கிற ஒவ்வொரு தமிழனும் சொல்லும் சூட்சும வார்த்தை பார்ப்போம். ஒரு கம்பி நடை ஆட்சி நடக்கிறது. கம்பியிலே நடக்கிறவன் கையிலே ஒரு கழை வைத்திருப்பான். கழை இல்லாவிட்டால் தடுமாறி கீழே விழுந்து விடுவான். கம்பி நடை ஆட்சி இருக்கிறது. அதன் கழையாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொடி மரம்தான் இருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் தான் தாங்கி பிடிக்கிறோம். கொஞ்சம் தும்மினால் நீ கீழே விழுந்து விடுவாய். கொஞ்சம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சேர தும்மினால் நீ கீழே விழுந்து விடுவாய். காத்துக்கு மரணம் இல்லை, கழகத்திற்கு முடிவில்லை. இதோ கவிஞர்கள் வருகிறார்கள், அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன்.